மகர ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால நீதி நேர்மை தவறாதவங்களாக இவங்க இருப்பாங்க. எப்பவுமே புது புது சிந்தனைகள் புது புது யுக்திகளை பயன்படுத்தக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசியில் உத்திராடம் 2 3 4 பாதங்களும், திருவோணம் 1 2 3 4 பாதங்களும், அவிட்டம் 1 2 பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும். காலபுருஷர்களின் அங்க அமைப்பையும் 2 கணுங்கால்களையும் குறிக்கக்கூடிய 4வது சர ராசி இந்த மகர ராசி. நல்ல வாக்கு சாதுர்த்தியம் படைத்தவங்க அப்படின்னு இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். பேச்சு சாமர்த்தியம் உங்ககிட்ட சிறப்பாக இருக்கும். பேசிய பல சாதனைகளை செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. ரொம்ப வெகுளித்தனமானவங்க, வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். நடுத்தரமான உயரமுடையவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய புருவங்கள்லாம் பார்த்திங்கன்னா வளைந்து காணப்படும். காதுகள்லாம் ரொம்ப நீண்டு தோள்கள் விரிந்து காணப்படக்கூடியவங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. எப்போவுமே ஆழ்ந்த சிந்தனையை உடையவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய முகத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா எந்நேரம் ஒரு தோய்வு, கவலை இருக்கிற மாதிரியே இருக்கும். கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்டவங்க அப்படின்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வருகின்ற வாரத்தில் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. வருகின்ற வாரம் ரொம்ப நன்மை நிறைந்த வாரமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப துணிச்சலாகவும் இருக்கும். அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுடைய மனதிலிருந்து எடுக்கிறதுனால அது உங்களுக்கு சந்தோஷத்தை தேடித்தர மாதிரி இருக்கும். இருக்க இடத்த விட்டு வேறு இடத்துல கூட ஒரு தங்கி அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட ஒரு புதுவிதமான யுக்தியை இந்த வாரத்தில் பயன்படுத்துவீங்க. அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் நிறைய ஆர்டர்கள் இந்த வாரத்தில் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இது நான் வரையிலும் இருந்திருக்கும். அது எல்லாமே இனி உங்களை விட்டு நீங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப துணிச்சலாகவும் நீங்கள் செயல்படுவீங்க. அதன் மூலிமா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அலுவலகத்தில் கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். மேல் அதிகாரியோட நம்பிக்கைக்கு உரியவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இனி வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அலுவலக வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். எங்கேயாவது வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு இது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையக்கூடிய யோகம்லாம் இருக்குது. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு தருவார். கணவன் மனைவி இடையே இந்த மன வருத்தம் எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைமும் பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு எல்லாருமே செவி சாய்ப்பாங்க. பிள்ளைகள் மீது ஒரு தனி கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சம்பவம் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன பழுதுபார்ப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செல்வது ரொம்பவும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி கவனிச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது.
நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளும் உங்களுடைய உறவினர்களும் நீங்கள் பணி செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு பாராட்டு இந்த டைம் கிடைக்கும். வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் பெறதுனால உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டும் உங்களுடைய பெற்றோரோட பாராட்டும் சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் உயர இருக்குது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்கள் பிடிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. அதனால் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் கைக்கு வந்து சேரதுனால நிறைய ஆதாயம் கிடைக்கும். அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக இனி குறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் ரொம்ப தைரியமாகவும் நீங்கள் செயல்பட போகிறீங்க. இனி வருகின்ற காலகட்டம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிதாக பணிகளை செய்து முடிப்பீங்க. அதனால் உங்களுடைய மேல் அதிகாரியோட பாராட்டும் அதே மாதிரி சக ஊழியர்களோட ஒத்துழைப்பும் இந்த டைமு பரிபூரணமாக இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறதுனால ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இந்த வாரத்தில் நீங்கள் செயல்பட போகிறீங்க. அதே மாதிரி இந்த பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதே மாதிரி கொஞ்சம் நிதானமாக இருங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வருகின்ற வாரத்தில் பாதியில் நின்ற வீட்டு வேலையை கூட மீண்டும் தொடர்ந்து செய்து பணியை நிறைவு பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலரெல்லாம் வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன பழுதுபார்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலரெல்லாம் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகமும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஒரு ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க. பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை அந்த டைமு செய்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. இதுனா வரைக்கும் நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும், அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைத்த உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த வாரத்தில் வருகின்ற வாரத்தில் நிறைவேற இருக்கிறதுனால ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யுங்க. ஆடம்பரமாக செலவு செய்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி யாருக்கும் நீங்கள் முன்ஜாமீன் போடாதீங்க. இந்த டைமு நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்குறது அல்லது முன்ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கனிவாக பேசுங்க. இல்லைன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப அன்பாக பேசுகிறது நல்லது. எப்பவுமே அன்பாக தான் பேசுவீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன வார்த்தைகள் இந்த டைமு தடிமனாக இருக்கிறதுனால வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் படிப்படியாக குறையும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றம் அடையிறதுக்கு உங்களுடைய நண்பர்கள் இந்த டைமு பக்கபலமாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய படிப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வு நிலையில் காணப்படுவீங்க. அதனால் இந்த டைமு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுனால ரொம்ப முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். விளையாட்டு போட்டிகள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பணப்பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட சனி பகவானுக்கு முடிந்தால் வாரத்தில் ஒரு முறையாவது நவகிரகங்களுக்கு போய் நவகிரகங்களில் இருக்கிற சனி பகவானுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.